ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து ஏசியாவிலேயே இந்தியா தான் வந்து அடுத்த 2 வாரங்களுக்கு ரொம்ப ஹாட்டஸ்ட் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ இது உண்மைதானா? அப்படின்னா இந்த வெயிலை மக்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறார்கள்? இந்த 2 வாரத்தில் பார்க்காத டிகிரிஸை தாண்டிடும். இந்த வாட்டி அக்னியே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சில இடத்துல மழை பெய்யும், மழை வரும். அந்த மழையினால் இன்னும் அதிகமாக வெப்பமாயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த 10 வயசு 15 வயசு பசங்க பிள்ளைகள் குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்க தண்ணி நிறைய குடிங்க. சுத்தமான தண்ணி, நிறைய தண்ணி. காலையில் அவங்க குடிக்கிறாங்களா, அவங்கள குடிக்க வைங்க. சில பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண வைங்க. அதனால் பசி நல்லா இருக்கும். அந்த பசிக்கு உணவுகள், நல்ல ஃப்ரூட்ஸு, நல்லா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து இதுவாக வேறு எதுனா தேவையில்லாத ஐஸு அதெல்லாம் கொடுத்து கெடுத்துடாதீங்க. டீஹைட்ரேட் அதிகமாக போகுது. இது மூலிமா லங்ஸ் அண்ட் கிட்னிக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கான வழிமுறைகளை நீங்கள் எப்படி தடுக்கிறது, எப்படி சாப்பாடு கொடுக்குறது, நிறைய இடத்துல வந்து சுகாதார நிலைமையில் வந்து அவங்கள வந்து அவேர்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அவங்கள வழி பண்ண அதுதான் சொல்கிறாரு. ஸோ அந்த அவேர்னஸ் அந்த வெயிலில் எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற உணவு வழிமுறைகளை இந்த சுகாதாரம் வழி பண்ணோம். இப்போ செய்வாங்க. அது செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய நல்ல வழிமுறைகள் கிடைக்கும். பிள்ளைகளை காப்பாற்றுறதும், அது வயசானவங்களுக்கு வந்து வெளியே வராதிங்க. ரொம்ப கேராகி கீழே விழலாம். ரொம்ப ப்ரெஷர் இருக்கவங்க தன்னோட ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. எப்படி நல்லா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டு நல்லது. இந்த தர்பூசணி, இந்த பூசணிக்காய், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான் உடலில் வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிறது. நிறைய நான்வெஜ் எடுக்காமல் தடுக்கிறது. வெளி உணவுகளை ரொம்ப அவாய்ட் பண்ணி அழகான உணவுகள் பசங்களுக்கு கொடுக்குறப்போ, வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்போ அந்த பசங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரதை நம்ம பார்க்கணும். இது ஒரு காலகட்டமாக எடுத்துக்கோங்க. இது போக இன்னும் 2-3 வருஷத்துக்கு நம்ம ஆண்டு துவக்கத்திலே சொன்னோம் இது வரைக்கும் பார்க்காத வேலை பார்ப்பாங்கன்னு. ஸோ இந்த நிலம் வந்திருக்கு. இது சுகாதாரம் வந்து அறிவிச்சிருக்கு. இதுக்கான வழிமுறைகளை தேடிக்கிறது ரொம்ப நல்லது. மக்கள் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும், நிலைய எடுத்துன்னு வாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே சார்.